கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பெயர் டேவிட். சில மாதங்களுக்கு முன்பு சொந்த ஊருக்கு செல்ல திட்டமிட்டிருந்தோம். அதன்படி ஏப்ரல் 19ஆம் தேதி நாங்கள் சென்னையிலிருந்து நாகர்கோவிலுக்கு பயணம் செய்தோம். மதுரைக்கு அருகில் பயணம் செய்யும்போது கள்ளிக்குடி என்கிற கிராமத்திற்கு அருகில் ஒரு பைக் திடீரென சாலையை கடக்கும்போது கார் பைக்கில் மோதி விபத்துக்குள்ளானது. கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையிலிருந்து வெளியேறி சில முறை உருண்டு நின்றது. அப்போது நான், எசப்பா, என் மனைவி மற்றும் குழந்தை மிகவும் பலவீனமானவர்கள், ஆபத்திலிருந்து காப்பாற்றும் என்று ஜெபித்தேன். எனக்கு முதுகு மற்றும் கழுத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. நான் வாகனத்திலிருந்து இறங்கி தரையில் உட்கார்ந்து தேவனுக்கு நன்றி சொன்னேன். என் உயிரை திரும்ப கொடுத்ததற்கு நன்றி. நான் உங்களுக்கு சாட்சியாக இருப்பேன். என் மனைவி மற்றும் குழந்தையை எந்த ஆபத்தும் இல்லாமல் காத்து உமக்கு நன்றி அப்படின்னு சொன்னேன். சில சகோதரர்கள் உடனே வந்து நாங்கள் வாகனத்தில் இருந்து வெளியேற எங்களுக்கு உதவி செய்தார்கள். ஒரு சகோதரர் பைக்கில் வந்தவரை பற்றி கேட்டார். நான் சொன்னேன், அவரையும் எங்களுடன் மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறேன் என்று. ஆனால் அவர் ஏற்கனவே மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தார். நாங்களும் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்றோம். அங்கு எனக்கு முதுகுக்கு சிகிச்சை அளிக்க வசதி இல்லாததால் நாங்கள் சிகிச்சைக்காக நாகர்கோவிலில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு சென்றோம். விபத்து நடந்ததிலிருந்து கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் நான் சுயநினைவுடன் இருந்தேன். அடுத்து மருத்துவமனைக்கு செல்லும்போது நான் திடீரென மயக்கமடைந்து இருக்கையில் படுத்துக்கொண்டேன். என் மனைவி கடவுளிடம் மிகுந்த விசுவாசம் உள்ளவர் என்பதால் எனக்கு நம்பிக்கை கொடுத்து அடிக்கடி என்னை அழைத்து என்னிடம் பயப்படாமல் இருக்க சொன்னார்கள். ஒவ்வொரு முறையும் நான் பயப்படவில்லை என்றேன். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று விசுவாசித்தேன். பயணத்தில் நான் ஓரளவு சுயநினைவுடனும் மிகுந்த வலியுடனும் இருந்தேன். நான் மருத்துவமனைக்கு சென்றபோது எனக்கு மீண்டும் சுயநினைவு வந்துவிட்டது. மருத்துவமனையில் என்னை அனுமதித்தனர். அங்கு முதுகு மற்றும் கழுத்துக்கு சிகிச்சை செய்து ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் பிரேஸ், காலர் பெல்ட் ஆகியவை கொடுத்தார்கள். நான் என் மனைவி வீட்டில் தங்கி சிகிச்சை தொடர்ந்தேன். அங்கே அனைவரும் எனக்கு மிகவும் உதவியாக இருந்தார்கள். விபத்து நடந்த இடத்தில் உதவிய சகோதரர்கள், மருத்துவமனைகளில் உதவிய சகோதரர்கள், சகோதரிகள் மற்றும் மருத்துவர்கள், குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், என்னை விசாரித்தவர்கள் மற்றும் எனக்காக ஜெபம் செய்த அனைவருக்கும் நன்றி சொல்லுகிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக மரணக்கட்டிலிருந்து என்னை விடுவித்து உயிரோடு காத்த தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். இம்மட்டும் காத்த தேவன் இனியும் காப்பாராக. ஆமேன்.